இருந்த கோரை புல்லை பிடுங்கி எடுத்துக்கொண்டார். அந்த கையளவு புல் இடியின் ஆற்றலினால் பயங்கரமான இரும்பு உலக்கை போல ஆனது. அதை வைத்துக்கொண்டே ஸ்ரீகிருஷ்ணர் தனக்கு முன் வந்த அனைவரையும் அடித்து ஒழித்தார். ஏற்பட்ட கலவரத்தால் தூண்டப்பட்ட அந்தகர்களும் போஜர்களும் சாத்யகியின் சைனேயர்களும் யாதவ விருஷ்ணிகளும் அந்த கலவரத்தில் ஒருவரையொருவர் அங்கு இருந்த கோரை புல்லை பிடுங்கி தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். அரசே, உண்மையில் அவர்களில் எவரெல்லாம் கோபத்தோடு அந்த கோரை புல்லை பிடுங்கினார்களோ அவர்களது கைகளில் புற்களே இடி மின்னல் போல மாறியது. அங்குள்ள ஒவ்வொரு புல்லும் பயங்கரமான இரும்பு உலக்கை போல மாறியிருந்தது. ஜனமே ஜெயா, இவையெல்லாம் பிராமண சாபத்தால் நிகழ்ந்தவை. புல் என்று நினைத்து அதை பிடுங்கி ஒருவர் மீது ஒருவர் தாக்க ஆரம்பிக்க எளிதில் துளைக்க முடியாத உலோகத்தையும் உடைத்து துளைப்பதைக் கண்டார்கள். உண்மையில் ஒவ்வொரு கோரை புல்லும் இடி போல சக்தியை உமிழ்ந்து கொண்டு பயங்கரமான உலக்கை போல மாறியிருந்தது. மகன் தந்தையை கொல்ல ஆரம்பித்தான். தகப்பன் மகனை கொன்றான். ஓ பாரதா! மது அருந்தி மதம் பிடித்து போயிருந்த இவர்கள் யுத்தம் செய்ய விரைந்து ஒருவர் மீது ஒருவர் விழுந்தனர். குகுரர்களும் அந்தகர்களும் விட்டிற்பூச்சிகள் தானாக நெருப்பில் வந்து விழுவது போல மரணத்தை தழுவினர். இத்தனை நாசம் ஏற்படுவதை பார்த்தும் காலத்தின் கட்டுப்பாட்டால் சூழப்பட்ட மற்றவர்களுக்கு ஓடும் புத்தி கூட உண்டாகவில்லை. அப்பொழுது காலத்தை அறிந்த வாசுதேவ கிருஷ்ணர் கையில் உலக்கையாக மாறியிருந்த கோரை புற்களை பிடித்துக்கொண்டே நின்று கொண்டிருந்தார். பாரதா, நடந்த கலவரத்தில் தன் பிள்ளைகளான சாம்பனும் சாருதேஷ்ணனும் பிரத்யும்னனும் அனிருத்தனும் கொல்லப்பட கோபம் கொண்டார். கதனும் கொல்லப்பட்டு விழுந்து கிடக்க பெருங்கோபம் கொண்டு ஒருவர் கூட மிச்சமாகாமல் அனைவரையும் கொன்று குவித்தார். இப்படி கடுங்கோபத்தோடு சண்டையிட்ட வாசுதேவ கிருஷ்ணரிடம் பப்ருவும் தாருகனும் சொன்னதை கேளுங்கள். வாசுதேவ கிருஷ்ணரிடம், பகவானே, இங்கு கூடியிருந்த அனைவரும் உம்மால் கொல்லப்பட்டனர். பலராமரை காணவில்லை. அவரிடத்தை தேடுங்கள். அவர் இருக்குமிடம் செல்வோம் என்றனர். பிறகு வாசுதேவரும் தாருகனும் பப்ருவும் பலராமர் இருக்கும் இடத்தை நோக்கி வேகமாக சென்றனர். அளவற்ற பராக்கிரமுள்ள பலராமர் யாரும் இல்லாத இடத்தில் மரத்தினடியில் சிந்தனையில் அமர்ந்து இருந்ததை பார்த்தனர். அப்போது வாசுதேவ கிருஷ்ணர் பலராமர் அருகில் சென்று தன்னுடைய தேரோட்டியான தாருகனை பார்த்து, நீ கௌரவர்களிடம் சென்று அர்ஜுனனிடம் யாதவர்களுக்கு நேர்ந்த பெரிய நாசத்தை முழுவதுமாக சொல். பிறகு யாதவர்கள் பிராமண சாபத்தால் அழிந்து போனதை கேட்டு சீக்கிரம் இங்கு வரச் சொல் என்று உத்தரவிட்டார். துக்கத்தால் தன் புலன்களை இழந்தவனாக இருந்த தாருகன் குருதேசத்தை நோக்கி தேரை செலுத்தினான். பிறகு வாசுதேவர் தாருகன் சென்ற பிறகு அங்கிருந்த பப்ரு